யூ ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங். தப்பு பண்ணவனுக்கு டெஃபினட்டாக தண்டனை கிடைக்கும். இந்த தடவை இவங்க தப்பிக்கவே முடியாது. யூ டேக் கேர் ஜெனனி. ஓகே மேம். மா யார்கிட்ட பேசுறீங்க? என்ன விஷயம்? அதை பத்தி உங்களுக்கு என்ன சார்? நாங்க யார்கிட்ட வேணாலும் பேசுவோம். எங்க வக்கீலா இருக்கலாம், வெல்விஷரா இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன். தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு எங்க கிட்டயே கேள்வி மேல கேள்வியை கேட்டு இப்படி கொடையறீங்க. மா ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியாச்சுலமா. எப்ப எடுப்பீங்க? எல்லாரும் தப்பிச்சு ஓடினதுக்கு அப்புறமா, இல்ல முன்ஜாமீன் வாங்கிட்டு சேஃப் ஆனதுக்கு அப்புறமா? நீங்க பேசுறதுலயும் சரி, உங்க ஆக்ஷன்ஸ்லயும் சரி, எந்த அளவுக்குமே ஒரு நியாயம் இருக்கிற மாதிரியே தெரியல சார். சார், இப்ப நீங்க உடனே எஃப்ஐஆர் போடுங்க. அப்படிலாம் போட முடியாதுமா. முடியாது முடியாது முடியாது. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்ல? இல்ல அக்கா, தர்ஷினி எல்லாரும் வாங்க. பார்கவி வா. எந்திரி வா. நான் பாக்குறேன். என்னம்மா பண்றீங்க நீங்க? உங்களால எஃப்ஐஆர் போட முடியாதான்னு நான் பாக்குறேன். எப்படி போடாம இருக்கீங்கன்னு பாக்குறேன். நில்லுங்கம்மா, அவசரப்படாதீங்கம்மா. அக்கா எல்லாரும் உட்காருங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா. குணசேகரனை கைது செய். கதிர்வேலை கைது செய். எழுந்திருங்கம்மா. முடியாது சார். எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நாங்க எந்திரிக்க மாட்டோம். இப்படிதான் உட்கார்ந்திருப்போம். இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றத பப்ளிக் நியூசர்ஸ் சொல்லி உள்ள தூக்கி வச்சிரும் பாத்துக்கங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கறேன்னு சொல்லிட்டேன். அப்படியே இந்த மாதிரி பண்றீங்க? உங்களை பார்த்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிற மாதிரிலாம் தெரியல சார். முடியாது. நாங்க இங்க தான் உட்கார்ந்திருப்போம். இவ்ளோ அராஜகம் பண்றாங்க. கைது செய், கைது செய். குணசேகரனை கைது செய். கைது செய், கைது